புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பான மக்களே, இதோ விண்ணகத்தில் இருந்து உயிரோடு எழுந்து வந்திருக்கிற ஆண்டவர், உலகம் முடியும் வரை என்னாலும் நாங்களும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இறைவன் இதோ விண்ணகத்திலிருந்து உயிரோடு வந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய ஒரு சான்று வேற கிடையாது. இந்த உலகத்தையே படைத்த கடவுள் இதோ தன்னையே வெறுமையாக்கி கொண்டு இந்த கோதுமை அப்பத்திலே நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இதை விட அதிசயம் இந்த உலகத்தில் வேறு. அன்பானோடு இந்த நேரத்தில் பாசமாக ஆசையாக, இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன், இயேசுவே எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே என்று சொல்லி அன்பானோடு நாம் வீண் பராக்கு பார்க்காமல் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். 4ஆம் நூற்றாண்டிலே புனித அகஸ்தினார் சொன்னார், ஒரு அறிவாளி நற்கருணையிலே அப்பத்தை பார்ப்பான். ஒரு அறிவாளி நற்கருணையிலே அப்பத்தை பார்ப்பான். ஆனால் ஒரு விசுவாசி நற்கருணையிலே ஆண்டவரை பார்ப்பார் என்று. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உண்மையாகவே இந்த நற்கருணையிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். இது இந்த புதிய நாளிலே, இந்த மாநாட்டினுடைய இந்த முதல் நாளிலே நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க, இருளான நம்முடைய வாழ்வை ஒளியாக மாற்ற, உயிரற்று போய் இருக்கிற நம்முடைய வாழ்வை உயிர் பெற செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடி, உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா, மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்றவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று எல்லா மக்களும் இந்த பாடலை சேர்ந்து பாடி அவரை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, ஐத்திரந்தெல்லூரும் உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. നമ്മൾ ഒരു എഴുന്നു നിർപ്പമാ, എല്ലാ മക്കളും എഴുന്നു നിർപ്പും. എഴുന്നു നിന്നുകൊണ്ട് കരങ്ങളെ എല്ലാം തട്ടിക്കൊണ്ട് ഉയിരോട് எழுந்தவரே, எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்தவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டிக்கொண்டு ஜெப உணர்வோடு முழு இதயத்தோடு ஆண்டவரை நாம் பாடி அவரை நாம் ஆராதிப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம்.
ஆராதனை செய்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். உயிரோடு கரங்களை தட்டிக்கொண்டு உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களை அசைத்துக் கொண்டு ஹல்லேலூயா ஓசன்னா. தூதர்களோடு சேர்ந்து ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. அன்பு பிள்ளைகள், இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரை பார்த்துக் கொண்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்றவர் இதோ நம்முடைய மத்தியில் உயிரோடு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இருளான நம்முடைய வாழ்வை ஒளியாக மாற்ற வந்திருக்கிறார். உயிரற்று போயிருக்கிற நம்முடைய வாழ்வை உயிர் பெற வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி பிடிப்போமா? எல்லா மக்களும் கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை நோக்கி கொண்டு இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று எல்லா பிள்ளைகளும் ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி இயேசுவே கூப்பிடுவோமா? மீட்பு பெறுகிற ஒரே ஒரு நாமம், பாவத்திலிருந்து மீட்பு பெற இந்த இயேசுவை தவிர வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அன்பு மக்களை, கைகளை உயர்த்தி இயேசுவே கூப்பிடும். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டிக்கொண்டு நற்கருணை ஆண்டவரை பார்த்து மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களை அசைத்துக் கொண்டு ஹல்லேலூயா ஓசன்னா. 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 அப்படியே கைகளை உயர்த்தி ஒருக்க கூட ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி ஏசையா 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 ஏசையா.
கரங்களை குவித்து மக்களே ஒரே ஒரு நிமிடம் நற்கருணை ஆண்டவரையே பாருங்கள். தயவு செய்து கைகளை கும்பிட்டு, நான் ஏற்கனவே காலையில் சொல்லிட்டேன், 2 குறிப்பேடு 19:7 வாசித்தோம். உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும், தெய்வ பயம் இருக்கட்டும் உங்கள்கிட்ட. திருப்பாடல் 34:5 வாசிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ மனுஷ முகங்களை பார்க்கிறோம். அப்பா அம்மா, சகோதரர்கள், நண்பர்கள், உறவுகள், எல்லா மனுஷ முகங்களும் நம்மை வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், காயப்படுத்தி கொண்டே இருக்கும், கண்ணீர் வடிக்க வைக்கும், முள்ளா குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மை காயப்படுத்துறதே இல்லை. கொலோசியர் 4:1 வாசிக்கிறோம். நமக்காக மட்டும் உள்ள ஒரு தெய்வம், நமக்காக மட்டுமே உள்ள ஒரு தெய்வம், அவர்தான் இந்த பலிபீடத்தில் வந்திருக்கிறார். தாயின் மார்பை கொண்ட ஒரு தெய்வம். ஏசாயா 66:11 வாசிக்கும். நம்முடைய தெய்வம் தாயின் மார்பை கொண்ட ஒரு கடவுள். அந்த மார்பிலிருந்து நீ பால் பருகலாம். உன்னை மார்போடு அணைத்து நான் சுமப்பேன், உன்னை முழங்காலில் வைத்து தாளாட்டுவேன். ஒரு தாய் தன் சேயை தேற்றுவதைப் போல் நான் உன் தேற்றுவேன் என்கிற தெய்வம் பலிபீடத்துக்கு வந்திருக்கிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தம்மை தாமே எளிமைப்படுத்தி கொண்டு, தம்மை தாமே தாழ்த்தி கொண்டு இந்த நற்கருணை வடிவிலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்காக, நம்முடைய மனக்காயங்கள் எல்லாம் ஆற்றுவதற்காக, நம்ம ஒரு புதிய படைப்பாக மாற்றுவதற்காக. நம்ம எவ்வளவுதான் வெகு தொலைவிலே போய் இருந்தாலும், கடவுளையே புறக்கணித்தாலும், மறுதலித்தாலும், மகனே மகளே என்ற அன்போடு பாசத்தோடு காத்திருக்கிற ஒரு தெய்வம். ஒரு முறை கூட கைகளை 2 உயர்த்தி, ஆண்டவரை கைகளை உயர்த்துறதுக்கு நீங்கள் வெட்கப்படாதீங்க. கைகளை உயர்த்தும்போது நம்ம ஆண்டவருக்கு அடிமை, அவ்வளோதான். 2 கைகளை உயர்த்தி, தம்பி தங்கச்சிங்களே ஏசப்பாவை கூப்பிடுவதற்கு நீ வெட்கப்படாதே. ஒரே ஒரு நிமிடம் 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் திருப்பாடல் 115:17 வாசிக்கிறோம். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. இறந்து போனோம், செத்து போனவங்க யாரும் ஆண்டவரை புகழ்வதில்லை. ஆகவே 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஏசையா 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 கூப்பிடுங்க பாப்போம். ஏசையா 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 சத்தமா ஏசையா 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 கூப்பிடுங்க பாப்போம். ஏசையா 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் கைகளை கும்பிட்டு தலை வணங்கி ஆண்டவரை ஆராதிச்சு
இடங்களிலே அமருங்கள், உட்காருங்கள். பிரியமான பிள்ளைகளே, உட்கார்ந்துருக்க எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஜப வழிபாடுகளிலே 2 சமயங்கள் மிக மிக முக்கியம். 1 திருப்பலி, 2 நற்கரணை ஆராதனை. இந்த 2லையுமே நீங்கள் தெய்வ பயத்தோடு பக்தியோடு கலந்து கொள்ளணும். மற்ற நேரங்களில் நீங்கள் எப்படி இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் நற்கரணை ஆராதனை வரும்போது அதற்குரிய மரியாதை மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் என்கிறார் ஆண்டவர். திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் 11-12 சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே பாருங்கள், வேற எங்கே நீங்கள் பார்க்காது, நீங்கள் அச்சத்தோடு நடுநடுக்கத்தோடும் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. சங்கீதக்காரர் சொல்கிறார், நீங்கள் அச்சத்தோடு நடுநடுக்கத்தோடும் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஏன்னா கடவுளுடைய கோபம் நம்மேல் பற்றி எரியக்கூடாது. கடவுளுடைய கோபம் நம்மேல் பற்றி எரியாதபடியும் நம்முடைய வாழ்க்கையில் வழியில் அழிந்து வீணா போகாதபடியும் அவருடைய காலடியை பற்றி பிடித்து முத்தமிடுங்கள் என்கிறார் சங்கீதக்காரர். அச்சத்தோடும் எல்லாவற்றையும் இறை அச்சத்தோடு செய்யுங்க. உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும் என்கிறார். கரங்களை மடி மீதோ அல்லது நெஞ்சோடு சேர்த்து வைத்து நம்முடைய தெய்வத்தையே பாருங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு வசனம் உண்டு. பிரியமான பிள்ளைகளே, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். 2 விதமான நலத்தை ஆண்டு தர விரும்புகிறார். ஒரு மனுஷனுக்கு 2 விதமான நலனும் தேவை. ஒன்று ஃபிசிக்கல் ஹீலிங்கு, என்னோட இன்னர் ஹீலிங். உடல் நலமும் உள்ள நலமும் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆண்டவராய் கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு உடல் நலமும் உள்ள நலமும் தருகிறேன், நான் உனக்கு நலமளிப்பேன், உன் காயங்கள் எல்லாம் ஆற்றுவேன். எப்படி ஆற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 63:9 வாசிக்கிறோம், தூதரையோ வான தூதரையோ அனுப்பி அல்ல, நானே நேரடியாக வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். தூதரையோ வான தூதரையோ அனுப்பி அல்ல, நானே நேரடியாக வந்து உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் பலிபீடத்துக்கு வந்திருக்கிறார். நம்ம வெளியே பயங்கரமாக நீங்கள் நடிக்கலாம் மக்களே. உங்கள் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு பிளவுபட்டிருக்கீங்க என்பதை கடவுளுக்கும் உங்களுக்கும் தெரியும். ஒரு மனிதன் குற்றியூரும் குலையூரமாக வலையோரத்தில் கிடந்தான். அந்த வழியை எத்தனையோ பேர் போனாங்க, யாரும் சட்டை செய்யாமே போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை கேட்டிங்கன்னா, நம்முடைய வேதனை துன்பம் வருகின்ற வேளையில் நம்ம யாரும் சட்டை செய்யாமல் போகிறது தான், மைண்ட் பண்ணாமல் போகிறது தான், நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறது தான். ஆனால் நல்ல சமாரியன் அவனோடு உரையாடினார், உறவாடினார். முதல்ல அவன்கிட்ட பேசினார், உன் பிரச்சனை என்ன? அவர் கையில் விலை உயர்ந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெய் அந்த புண்களிலே வார்த்து அந்த காயங்களெல்லாம் கட்டி தான் ஏறி வந்த மிருகத்தில் ஏற்றி கொண்டு போய் அந்த சத்திர உரிமையாளர்கிட்ட கொண்டு கொடுத்து, அந்த சத்திர உரிமையாளர்கிட்ட சொன்னார், இவனை ரொம்ப காயப்பட்டிருக்கான், இவனுக்கு தேவையான மருந்தை நான் கொடுத்துருக்கிறேன், இவனை முழு சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற வரை இவனை பராமரித்துக் கொள்ளுங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொன்னார். நம்முடைய காயங்களெல்லாம் ஆற்றுகிற தெய்வந்தான் இந்த பலிபீடத்துக்கு வந்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 ஒரு மனுஷன் உடல் உள்ளம் ஆன்மா 3 சேர்ந்த ஒரு கலவை தான். உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் காயம் நோய் பிணி வரும். மிக முக்கியமாக ஆன்மாவை பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்கள் அக்கிரமங்களை செய்து கடவுளை விட்டு அகலும்போது நம்முடைய ஆன்மா காயப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய ஆன்மா சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆதங்கத்தோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். எரேமியா 2:21 உங்களை பார்த்து ஆண்டவராய் கடவுள் சொல்கிறார், மகனே மகளே, முற்றிலும் நல்ல கிளையிலிருந்து உன்னை நான் ஒரு உயர்ந்த திராட்சை
செடியாக நட்டு வைத்தேன், மாசு மறுவற்ற குழந்தையாக நட்டு வைத்தேன். ஆனால் நீ கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாக மாறிட்டே என்று வருத்தப்படுறார். நல்ல மாசு மறுவற்ற கள்ளம் கபடமற்ற குழந்தையாக உன்னை படைத்தேன். யோசேப்பு குறித்து கடவுள் பெருமையாக சொல்வார். தொடக்க 39ஆம் அதிகாரத்திலே அவன் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருந்தான் என்று சொல்லுவார். கனி தரும் திராட்சை கொடியை போல. ஏசாயா 5:2 ஆண்டவர் சொல்றாரு, இவன் நல்ல கனிகளை கொடுப்பான் என்று நினைத்தேன், ஆனால் இவன் நச்சு கனிகளே கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறார். முற்றிலும் நல்ல கிளையிலிருந்து உயர் இன திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன். நீ கெட்டு போய் 3 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நீ கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாக மாறிட்டியே. மனம் போன போக்கில் வாழ்ற நீ, உன் மனம் போன போக்கில் வாழ்கிறாய். உன் உடலும் உள்ளமும் மாசுபட்டு போய் கிடக்கிறது. அநேக உறவுகளை நீ கண்ணீர் வடிக்க வைக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். ஆகவே பிரியமானவன், மனக்காயங்கள் ஆற்றுவதற்கு முன்பாக உன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது மிக 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 அவசியம். சீராக்கு 4:26 இறைவாக்கினர் சீராக்கு சொல்வார், ஆண்டவரே என் பாவங்களை அறிக்கையிட. கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறார், அதுதான் உன் பாவங்களை அறிக்கையிட நீ ஒருபோது வெட்கப்படாதே என்கிறார். கைகளை 2 நெஞ்சோடு சேர்த்து வைத்து முடிந்தால் நேராக நிமிர்ந்து உட்காருங்க. கைகளை நெஞ்சோடு சேர்த்து வைத்து. பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் வெளியே என்னெல்லாமோ அப்படி தான் தாவீது நடிச்சுக்கிட்டே இருந்தார், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். உடலும் உள்ளமும் மாசுபட்டு போயிருக்கு. நீ கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாக மாறிட்டியே என்று ஆண்டவர் கோபப்படுறார், ஆதங்கப்படுகிறார். ஆண்டவரே நீ கோபமாய் பார்க்காதே. சாம்சன் ஜெபித்தார் பாருங்க, தாவீது ஜெபித்ததை போல ஆண்டவரே என்னை கோபமாய் பார்க்காதையும். விவிலியத்தில் 2 விதமான ஜெபங்களுடைய பிரியமான பிள்ளைகளே. ஒன்று பரிசேய ஜெபம், அது ஒருபோதும் பாவத்தை ஒப்புக்கொள்வதில்லை, தன்னையே பாராட்டிக்கிட்டு இருக்கும். பரிசேய ஜெபங்கள் கடவுளை அருவருக்கிறார். ஆனால் அதே வேளையில் இந்த மனுஷன் ஆயக்காரத்தன் மார்பில் அறைந்து கொண்டு இந்த கண்ணீரில் உயர்ந்த கண்ணீர், உன்னதமான கண்ணீர் என்று கடவுள் எண்ணுவது அந்த பாவியான பெண் வடித்த கண்ணீர் தான். ஆகவே தம்பி ராஜன் பாடலை பாடும்போது, ஆண்டவரின் பாவங்களெல்லாம் மன்னிங்க, நான் ஒரு பாவி, என்னை கோபமாய் பார்க்காதீங்க என்று சொல்லி பாடுவோம். தயவு செய்து தம்பி மட்டும் பாடிட்டு இருக்காம நீங்களும் பாடி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் தயவு செய்து வாயை மூடி அமைதியாக இருக்காதீங்க. இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சேர்ந்து கடவுளுடைய பரிவர்க்கத்திற்காக நாம் ஜெபிப்போம், பாடுவோம். அப்பான தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைதான். பாடுங்க பாப்போம். அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைதான். நான் பாவம் செய்தே உம்மை நோகச் செய்தே, நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. மக்களே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே,
என் தெய்வமே. எல்லோரும் பாடுங்க மக்களே. என்மே மனமிரங்கும். சத்தமா சத்தமா சத்தமா. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். நீங்கள் இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கல் மாதிரி உட்காராதீங்க மக்களே. கடவுளுடைய பரிவிறக்கம் ஒழுகி வரும்போது அதை ஒருபோதும் தடை பண்ணிடாதீங்க. அன்பு தம்பி தங்கச்சிங்களே, தயவு செய்து இந்த மாலை வேளையிலே கடவுளுடைய பரிவிறக்கத்திற்காக ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்பி பாடுங்க மக்களே, குரல் எழுப்பி பாடுங்க. உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனேன். உன் வல்லமை இழந்தேனையா, உன் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே. பாடுங்க மக்களே. என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா 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 கூப்பிடுங்க மக்களே. ஏசையா 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 ஏசையா. சத்தமா சத்தமா சத்தமா. ஏசையா 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 ஏசையா. நான் உனக்கு நலமளிப்பேன், ஆமென். உன்னுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றுவேன் என்று சொல்லி தேவ பலிபீடத்துக்கு வந்திருக்கிறார். கரங்களில் நெஞ்சோடோ அல்லது மடிமீதோ வைத்து நற்கருணை ஆண்டவரே பாருங்கள், நான் உனக்கு நலமளிப்பேன். மகளே எருசலேமே, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13 கடவுள் சொல்றார், மகளே மகளே உன் மனக்காயங்கள் என்பது கடல் அளவுக்கு விரிந்துள்ளதே என்கிறார். திருப்பாடல் 34:18 வாசிக்கிறோம், உள்ளம் நொறுங்கியோருக்கு கடவுள் சமீபமாக இருக்கிறார். அதே ஆண்டவர் சொல்றார் திருப்பாடல் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உள்ளம் நொறுங்கியோரை அவர் சுகப்படுத்துகிறார், அவருடைய காயங்கள் எல்லாம் ஆற்றுகிறார். அநேக காயத்தோடு நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம், மனசில் காயத்தோடு. இந்த வேளையில் உங்கள் அப்பா அம்மாவையெல்லாம் மனசில் கொண்டு வாங்க மக்களே. உங்கள் தாய் தந்தையரை மனசில் கொண்டு வாங்க. உங்கள் அப்பாவை நினைக்கும்போது, உங்கள் அம்மாவை நினைக்கும்போது எப்படிப்பட்ட உணர்ச்சி உங்களோட மனசில் வருது? உங்கள் அப்பாவை நினைக்கும்போது கடுமையான கோபம் வருதா? அல்லது அப்பா உங்களுக்காகவே எல்லாமே தியாகம் செய்து என்ன கேட்டாலும் இன்முகத்தோடு செய்கிற அப்பாவான்னு பாருங்கள். உங்களுக்காக உங்கள் வீட்டிற்காக உழைக்கிறாரான்னு பாருங்கள். ஜென்மம் கொடுத்த தாய் தந்தையரை, உன் பெற்றோரை மதித்து நட என்கிறார் ஆண்டவர்.
உங்கள் அப்பா அம்மாவை மனசில் கொண்டு வாங்க. உங்கள் அம்மாவை நினைக்கும்போது எப்படிப்பட்ட முகம், அம்மாவுடைய எப்படிப்பட்ட முகம் உங்கள் மனசில் வருது மக்களே. ஒருவேளை தாய் தந்தை யாரும் தெரியாமல் அனாதைகளைப் போல ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் சொல்றார். எரேமியா 49ஆம் அதிகாரம் 11 சொல்கிறார், விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நானே ஒரு துணை என்கிறார். தாயின் அப்பாவை அம்மாவை மனசில் கொண்டு வாங்க. ஜென்மம் கொடுத்தவர்கள் அவர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பெற்றோர் நினைச்சு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களை காயப்படுத்தி உங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்படின்னா ஆண்டவரே, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் மன்னிக்கிறேன் சாமி. தாவீதுடைய அப்பா தாவீதை புறக்கணித்து கொண்டே இருந்தார். அவங்க அப்பா சொன்னார், தாவீது ஒரு ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கி, அவன் ஒரு பொடி பையன், அவன் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொன்னார். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நீ ஒன்றுக்குமே உதவாதவன், நீ படிப்பறிவில்லாத, நீ முட்டாளு, நீ படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லி ஒருவேளை உங்களை சொல்லால் வார்த்தையால் காயப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க அப்பா அம்மா மனப்பூர்வம் மன்னிங்க. உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கீங்களா? உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரா? உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களா? உங்கள் அப்பா அம்மா முகம் சரிவர தெரியவே தெரியாதா? ஒருவேளை உங்கள் அப்பா உங்கள் அம்மா இறந்து போனதுனால வேறொரு திருமணம் செஞ்சு அப்படி இரண்டாவது சித்தி அவங்க கொடுமையில் வாழ்ந்து வந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதே போல் தான் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் மனசில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, எங்கள் அப்பா வழியாக அம்மா வழியாக கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு ஜென்மம் கொடுத்தவர்கள். அதே வேளையில் எங்கள் அப்பா அம்மா வழியாக கிடைத்த எல்லா காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆண்டவரே நான் மன்னிப்பு கொடுக்குறேன், என்ன அப்பாவை அம்மாவை மன்னிங்கன்னு சொல்லுங்கள். தொடக்கம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்மாயில், ஆபிரகாமுடைய பிள்ளை இஸ்மாயில் அப்பாவுடைய அன்பு கிடைக்காமலேயே வளர்ந்த ஒரு மனுஷன். அவன் தாயின் வயிற்றில் இருந்தபோதும் அவன் மழலை பருவத்திலையும் சரி வாலிப காலத்திலேயும் அப்பாவுடைய அன்பு கிடைக்காமலே இருந்தான். அதனால் அவன் காட்டுக்கழுதை போல் இருந்தான் என்று தொடக்கம் 16-12 வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய அன்பு சரிவரை கிடைக்காமல் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் ஏசியா இறைவாக்குன்னு சொல்கிறார். ஏசியா 66ஆம் அதிகாரத்தில், நம்முடைய தெய்வம் இஸ்ராயேலின் தெய்வம், தாயின் மார்பை கொண்ட கடவுள், அந்த மார்பிலிருந்து நீ பால் பருகலாம். திருப்பாடல் 27:10 வாசிக்கிறோம், பெற்ற தாய் தந்தை கூட உன்னை புறக்கணிக்கலாம், கைவிடலாம், நான் உன்னை ஒரு நாளும் கை நெகிழ்வதில்லை, கைவிடுவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஆசிர்வதிங்க. எங்கள் அப்பா வழியாக எங்கள் அம்மா வழியாக கிடைக்காத எல்லா அன்பையும் பாசத்தையும் என் தெய்வமே என் மேல் பொழிங்க என்று சொல்லுங்கள். கடவுளே உற்று பாருங்க பிள்ளைகள், கடவுளே உற்று பாருங்க. நீங்கள் தாயின் கருவிலே உருவான அந்த நொடியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தாயின் கருவிலே உருவான அந்த நொடியை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றில் உருவாகும்போது உங்கள் அம்மா எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாங்க, அது உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே தெரியாது. லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், சக்கரியாவின் மனைவி எலிசபெத்து கருவிலே திருமுழுக்கு யோவான் உருவான போது அவர் ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருந்தார் என்று பார்த்தோம். மகிழ்ச்சியான சூழலில், அந்த மகிழ்ச்சியான சூழலில் பெற்றெடுக்கப்பட்டதுனால தான் திருமுழுக்கு யோவான் லூக்கா 1:80 வாசிக்கிறோம், அவர் மனவலிமை பெற்ற குழந்தையாய் வளர்ந்தார். ஆனால் அதே வேளையில் தொடக்கம் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மாயில் அவன் அம்மா வயிற்றில் இருந்தபோது, ஆகார் வயிற்றில் இருந்தபோது அவங்க அம்மா கண்ணீர் வடித்து 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 அப்பாவுடைய பாசம் கிடைக்காமல் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அம்மா கண்ணீர் வடித்து வடித்து பெற்றெடுத்தான். அதனால் அநேக குறைகளோடு அவன் பிறந்தான். நீங்கள் அம்மா வயிற்றிலிருந்து அந்த 9-10 மாத காலத்தை ஆண்டவருடைய பொறுப்பாத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் தாயின் வயிற்றில் இருந்த அந்த நொடியை நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் அம்மா எப்படி என்னை பெற்றெடுத்தாங்களோ தெரியாது. ஒருவேளை கண்ணீர் வடித்து வடித்து எங்கள் அப்பாவுடைய அன்பு கிடைக்காமல் எங்கள் அம்மாவை யாராவது கொடுமைப்படுத்தி கண்ணீர் வடித்து வடித்து நான் பெற்றெடுக்கப்பட்டிருந்தேன் என்றால் அநேக குறைகள் எனக்கு உண்டு சாமி, என்னை கழுவுங்க அப்பா. ஒருவேளை நான் தாயின் வயிற்றில் இருந்தபோது எங்கள் அம்மா என்னை மகிழ்ச்சியோடு பெற்றெடுத்திருந்தால் அதற்கான நிறைவும் என்னுடைய உடலில் உள்ளத்தில் உண்டு. ஆண்டவரே, என் தாய் தந்தையும் என் தாயின் வயிற்றில் இருந்த காலங்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி
தாயின் வயிற்றில் இருந்த காலத்தையும் தாயின் வயிற்றில் உருவான நிமிஷத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற பெரியமார்களே, அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். இந்த தியானம், இந்த 2 நாள் கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா ஒரே ஒரு வழிதான், நீங்கள் நல்ல ஒரு பாவரிக்கை செய்வது. யோசுவா 3:5 வாசிக்கிறோம், மகனே, உன் பாவங்களை அறிக்கையிட நீ வெட்கப்படாதே. இன்று உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், நாளை உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வேன் என்கிறார். ஊதாரி மைந்தன் வந்து தந்தையிடமும் விண்ணகத்திடமும் பாவங்களை அறிக்கையிட்டான். பிரியமான தம்பி தங்கச்சிங்களே, அருட்தந்தைகள் அங்கே பாவ செய்யத்தை கேட்க தயாராக இருக்காங்க. இங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து தொடப்பட்ட பிள்ளைங்க, இந்த இறைவார்த்தையால் தொடப்பட்ட பிள்ளைங்க, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் என்று உணர்ந்தவர்கள், மனசாட்சி உங்களுக்கு குத்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து நல்ல ஒரு பாவரிக்கை செய்யணும். இங்கே தம்பி இப்போ பாடல் பாடுவார். நம்ம அப்பாவையும் அம்மாவையும் தாயின் கருவில் உருவான நொடியையும் தாயின் வயிற்றில் இந்த சமயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி சேர்ந்து பாடி ஆராதிப்போம். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? அப்படியே தன் குழந்தை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படியே தன் குழந்தையை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? 2 கைகளை உயர்த்தி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை கூப்பிடுவாங்க. ஈசையா 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 கூப்பிடுங்க பாபு. ஈசையா ஈசையா ஏசையா 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 ஏசையா. 2 கைகளை உயர்த்தி சத்தமா ஈசையா 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 ஏசையா 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 ஏசையா. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க பிள்ளைகள். ஏசையா. கரங்களை மார்போடு அணைத்து நற்கருணை ஆண்டவரே பார். அநேக பிள்ளைகள் உடைந்த உள்ளத்தோடு அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த உடைந்த உள்ளத்தோடு காயப்பட்ட நிஜத்தை தான் கடவுள் கண்ணோக்குகிறார். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளந்தான். உருவத்தை வைத்து யாராவது கேலி செஞ்சிருக்காங்கன்னா பார்க்கணும். கைகளை நெஞ்சோடு சேர்த்து வைங்க. ஆண்டவரை பாருங்க. சீராக் 29:28 வீட்டாரின் கடும் சொற்கள் ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க மனித வார்த்தையால் புண்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க.
தாவீது மிகப்பெரிய ஒரு அரசன். ஆனால் அவங்க வீட்டில், சொந்த வீட்டில் அவன் ஏற்றுக்கொள்ளலை யாருமே. அவங்க அப்பா ஈசா சொன்னார், தாவீது ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, அவன் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொன்னார். உங்கள் வீட்டில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ரிஜெக்ஷன் என்பது மனசில் காயத்துக்கு வருவதற்கு 99% காரணம் நீங்கள் புறக்கணிக்கப்படுவது தான். இப்போ நீங்கள் படிக்கிற இடத்துல, காலேஜில், ஹாஸ்டலில், வீடுகளில் உங்களுக்கு திறமையில்லை, அழகில்லை, படிப்பில்லை, இதை சொல்லி உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீ பிறந்த நேரம் சரியில்லை, வீட்டு அன்னைக்கு பிறந்து அன்னைக்கு வீடு நாசமாக போச்சு, இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை உங்களை சொல்லி திட்டுறாங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு உடலில் ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்கள். உடலில் ஃபிசிக்கலாக ஏதாவது குறைகள் இருக்கான்னு பாருங்கள். அதை சொல்லி யாராவது கேலி செய்கிறாங்களான்னு பாருங்கள். சிறு வயதில் நீங்கள் தவறாக யாராவது உங்களை, அது இங்கிலீஷில் பேட் டச்ன்னு சொல்கிறோம், தவறாக யாராவது உங்களை தொட்டிருக்காங்களா, பயன்படுத்தியிருக்காங்களா, காணக்கூடாத காட்சிகளை கண்டிருக்கீங்களா? வாலிப காலத்தில் உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களா? உங்கள் உடலும் உள்ளமும் மாசுபட்டு போய் கிடக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வெளியே சொல்ல முடியாத அநேக காயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்தான் கடவுள் சொல்வார். எரேமியா 31:20, எப்ராயிமே என் அருமை மகனே, என் செல்ல பிள்ளையேன்னு சொல்கிறார். சமூகம் சொல்லுது, தாவீதுடைய அப்பா சொன்னார், அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஆனால் கடவுள் சொன்னார், புறக்கணிக்கப்பட்ட கல்லைத்தான் மூளைக்கல்லாய் மாற்றினார். கைகளை தயவு செய்து நெஞ்சோடு சேர்த்து வைங்க, கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைங்க. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் குடும்ப சூழலை மனசில் கொண்டு வாங்க, உங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வாங்க. இயேசு பிறந்தபோது 2 விதமான உணர்ச்சிகளை பார்க்க, 2 விதமான, ஒன்று அநேகருக்கு மகிழ்ச்சி, அநேகருக்கு துன்பம். நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யோசேப்பு சொந்த சகோதரர்களை பழி வாங்க துடிச்சாங்க. இப்போ வந்திருக்க தம்பி தங்கச்சிங்க கவனிங்க. உங்கள் சகோதர உறவுகள் ஏதாவது காயம் வந்திருக்கான்னு பாருங்கள். உங்கள் தோழிகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை உருவக்கேலி செஞ்சு உங்களை புறக்கணிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு படிப்பு திறமை இல்லை, ஞானம் இல்லை, அல்லது பணம் இல்லை, திறமை இல்லை, வேதனைப்படுத்திருக்காங்களா பாருங்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டோமே என்று வருத்தம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். முதல்ல பிரதர் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய அரண்மனையில் பிறக்கலை, அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், நல்ல ட்ரெஸ் இல்லை, உடைகள் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்ல அருமையாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா, தோபித்து தன் மகனுக்கு சொல்வார், மகனே நீ ஏழையாகி விட்டோம் என்று ஒருபோது நீ வருத்தப்படாது என்பார். உங்களுக்கு அழகில்லை, திறமையில்லை, படிப்பில்லை என்று காயப்பட்டிருக்கீங்களா? மிக முக்கியமாக யாரை குறிச்சாவது ஒரு வருத்தம் இருக்கா? உங்களை யாராவது தவறாக பயன்படுத்தி அதனால் காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்களா என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லுங்கள். 2 விதமான நலன், ஒன்று ஃபிசிக்கல் ஹீலிங், அப்புறம் இன்னர் ஹீலிங். இது 2 ஒரு மனுஷன் நமக்கு தேவைப்படுது. இது 2ஐயுமே ஆண்டவர் தரேன்னு சொல்கிறார். அந்த 2ஐயும் பெற்றுக்கொள்வதற்கு உடல்நலமும் உள்ளநலம் பெறுவதற்கு தடை தான் பாவமும் அக்கிரமம். அப்போ இன்றைக்கு அருமையான வாய்ப்பு, பாவ சிங்கத்தில் செய்வதற்கு அருமையான வாய்ப்பு. அதனால் நல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நல்ல வேறு யாருக்காகவும் இல்லாட்டியும் உங்கள் எதிர்காலத்திற்காக. ஒருவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கேயு அந்த ஒரே ஒரு மனுஷன்தான் மனம் திரும்பி தான் அந்த குடும்பமே மீட்கப்பட்டாயிற்று. இங்கே உட்கார்ந்துருக்க தம்பி தங்கச்சிங்க கவனிங்க. ஒருவேளை நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு சக்கை மாதிரி உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆனால் நீங்கள் செய்கிற செயல்கள், நடத்தைகள், பேச்சு உங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்துட்டுருக்கான்னு பாருங்கள். மரத்துக்கு மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, கீழே இறங்கி வாங்க, கொஞ்சம் எளிமைப்படுங்க. ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பை இறைஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் கல்வாரி ரத்தத்தை நம்ம எல்லாம் விடுவிக்கிறது. தம்பி இப்போ பாடல் பாடுவார், எல்லாரும் சேர்ந்து விடுதலைக்காக ஆராதிக்க போகிறோம். ஆகவே தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் எழுந்து நின்று விடுதலைக்காக ஆராதிக்க போகிறோம். எல்லா தம்பி தங்கச்சிகளும் எழுந்து நின்றுங்க, விடுதலை பாடலை பாடி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
கரங்களை கும்பிடுங்க, கைகளை கும்பிடுங்க, கண்களை முடிஞ்ச வசைங்க. உங்கள் மனசில் வெளியே சொல்ல முடியாத நிறைய ஏக்கம், கவலை இருக்கு. நீங்கள் வெளியே பயங்கரமாக நடிக்கலாம். உங்கள் மனசில் இருக்க வேதனைகள் எல்லாம் ஆப்பாட்ட சொல்லுங்க. திருப்பாடல் 62:8 வாசிக்கிறோம், உள்ளத்திலுள்ள வேதனைகள் எல்லாம் அவர் பாதத்தில் நீ தண்ணீரை போல ஊற்றி விடுன்றார். உங்கள் அப்பா அம்மாவை மனசை கொண்டு வாங்க, உங்கள் சகோதர உறவுகளை மனசில் கொண்டு வாங்க. நீங்கள் படிக்கிற படிப்பை கொடுங்க. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் வீணாக போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வீணாக போயிடக்கூடாது. இளமை பருவம் மறையக்கூடியது. இந்த நாள் வீணாக போயிடுச்சே நீ அழக்கூடிய ஒரு நாள் வரும். அப்படி அழக்கூடிய ஒரு சூழலில் வரக்கூடாது. நீங்கள் மகனா மகளா நினைச்சு அவங்களை கூப்பிடுறோம். எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த பிள்ளைகளை ஒப்புடுக்கிறோம் சார், ஒப்பு கொடுக்குறோம். உடலிலும் உள்ளத்திலும் மனசிலும் காயப்பட்ட பிள்ளைகளை ஒப்புடுகிறோம் சார். இயேசு 1 யோவான் 1:7 இயேசு வந்து கல்வார் இரத்தத்தால் பிள்ளைகளை கழுகுங்க. கழுகும் அப்பா. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் தான், ஆனால் அநேக வெட்கம் பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிறது. எல்லா வெட்க பயவுடவர்களாக மாறட்டும். ஆண்டவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர் பெயராய் ஆசீர்வதிங்க. எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, இவள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவராய் கடவுள் சொல்கிறார் எரேமியா 31:17, மகனே, உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்கிறார். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை உண்டு என்கிறார். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலவிதமான மனக்குறைகள், உடல் குறையோடு இருக்க பிள்ளைகளை அமது கல்வார் இரத்தத்தால் கழுவி தூயப்படுத்துங்க சுவாமி. பலவிதமான மன உளைச்சலோடு காயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், மனம் திறந்து சிரிக்க முடியாத பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உண்டு. பிறரால் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தப்படுற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சொற்களால், நடத்தையால், சொல்லால், செயலால், நடத்தையால் காயப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பலவிதமான மன உளைச்சலோடு இருக்க பிள்ளைகளை பார்க்கிறோம் சுவாமி. கெட்டுப்போன பிள்ளைகளை பார்க்கிறோம் சுவாமி. உடல் அளவில், மனதளவில் கெட்டுப்போன பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள், ஏக்கங்கள் உண்டு சாமி. ஆண்டவரே, அந்த வாலிப காலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர் எதிர்காலம் வீணா போகாதபடி எல்லா தம்பி தங்கச்சிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. இந்த தம்பி பாடலை பாடும்போது ஒரு 2-3 நிமிஷம் தான், எல்லாரும் சேர்ந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்தி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். சேர்ந்து பாடுங்க உற்சாகத்தோடு. கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துள்ளி இரத்தத்தால், ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை பிள்ளைகளை கழுவு. எல்லா தீமைகளும், பாவம், சாபக்கேடுகள் எல்லாம் கழுவப்படட்டும். பிள்ளைகளை, எங்கள் அப்பா அம்மாவை, சகோதர உறவுகள் எல்லாம் கழுவு. முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே 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 கரங்களை நீட்டி இயேசுவே 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 கண்களை கழுங்காண்டவரே, நாவினை கழுங்காண்டவரே, கைகால்களை கழுங்காண்டவரே. உமக்கு இஷ்டமல்லாத காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. உமக்கு இஷ்டமல்லாத காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. பிறரை கண்ணீர் வடிக்க வைக்கிற சுபாவங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. கல்லான உள்ளம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரும் வெறுமையோடு வெறுங்கையோடு போகாதபடி எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தம்பி தங்கச்சிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதர உறவுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் எல்லாம் கழுங்கப்பா. கல்வாரியில் நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தால், கல்வாரியில் நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தால் பிள்ளைகளை எல்லாம் கழுங்கப்பா. பிள்ளைகளெல்லாம் கழுங்காண்டவரே. கண்களை கழுங்கப்பா, செவிகளை கழுங்கப்பா, நாவினை கழுங்கப்பா, நாசியை கழுங்காண்டவரே. கைகளை கால்களை உடல்களை எல்லாம் கழுங்கப்பா. வீணான சிந்தனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அசுத்தமான சிந்தனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. தவறான காரியங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு பிடித்தமல்லாத காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. மத்தேயு 15:13 படியாக வானக தந்தை நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளே, நம்ம அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். முடிந்தவர்கள் மடந்தாள் படியிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் அடையாளத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர். அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். அப்பமளித்தீரே, ஏனெனில் இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவார்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பு பிள்ளைகளை நாம் எல்லோரும் கரங்கள் விரிப்போமா? 2 கரங்கள் விரித்து இயேசுவே என்று கூப்பிடுவோமா? அன்று பர்த்தலேமியும் இயேசுவே தாவீதின் மகனே என்று கூப்பிட்டதை போல நாமும் கரங்களை விரித்து இயேசு நம்மை தொட்டு நம்மை குணப்படுத்துகிறார். கைகளை விரிப்போமா? இயேசுவே என்று கூப்பிடுவோம். வாயை திறந்து, எல்லா மக்களும் வாயை திறந்து, தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அப்படியே 2 கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி இந்த நாள் காலை முதல் இந்த நேரம் வரை நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர், நமக்கு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு 2 கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுவோம் எல்லோரும். நன்றி இயேசுவே. வாய் திறந்து எல்லோரும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹலோ, நன்றி இயேசுவே. சேர்ந்து பாடுவோம் எல்லோரும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.